புத்திசாலி தெனாலிராமன் புத்திசாலி தெனாலிராமன் எப்படி யானையின் எடையை கண்டுபிடித்தார்? வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இன்னொரு சிரிப்பும் அறிவும் நிறைந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம். வாங்க கதையை தொடங்கலாம். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமர்ந்திருந்தார். அவர் ஆர்வமுடன் அரசவையினரிடம் கேட்டார், யாராவது தராசை இல்லாமல் ஒரு யானையின் எடையை கூற முடியுமா என்று கேட்டார். அமைச்சர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு அமைச்சர் சொன்னார், மன்னா, யானையின் எடையை எப்படி கணிக்க முடியும்? இன்னொருவர், ஆம், எவ்வாறு கூற முடியும்? பெரிய யானையின் எடை யாரும் சொல்ல முடியாது என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. ஆனால் தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார். அவர் மன்னரை பார்த்து, மன்னா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், நான் யானையின் எடையை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மன்னரும் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் தெனாலிராமன் அரசரின் யானையை அரண்மனைக்கு அருகே உள்ள ஆற்றுக்கு கொண்டு வர சொன்னார். அவர் யானையை ஒரு பெரிய படகில் ஏற்றி வைத்தார். யானை படகில் ஏறும்பொழுது படகு எவ்வளவு மூழ்குகிறது என்பதை தெனாலிராமன் குறித்து கொண்டார். பிறகு யானையை கீழே இறக்கி படகில் அதே அளவு மூழ்கும்படி கற்களை ஏற்றி வைத்தார். முதலில் யானையை ஏற்றிய போது படகு எவ்வளவு மூழ்கியது என்பதை குறித்த அதே அளவிற்கு கற்களை மீண்டும் ஏற்றினேன். இப்போது இந்த கற்களின் எடையை கணக்கிட்டால் அதன் மூலம் யானையின் எடையை கணக்கிடலாம் என்றார். அந்த கற்களை எடை தராசில் வைத்து எடையை கண்டுபிடித்து அதன் மூலம் யானையின் எடை இதுதான் என்று தெனாலிராமன் கணக்கை முடித்தார். அனைவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது தெனாலிராமன் மன்னரிடம், மன்னா, உங்கள் யானையின் எடை இதுவாகும் என்று துல்லியமாக சொன்னார். மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். தெனாலிராமனை பார்த்து, ஒரே படகின் மூலம் யானையின் எடையை அறிந்தாய், உன்னுடைய அறிவுத்திறனே அற்புதம் என்றார். அரசவையினர் அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, சிந்தித்து பார்க்காமல் யாரையும் நம்ப வேண்டாம். அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார். இவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் யானையின் எடையை கண்டுபிடித்து மன்னரை ஆச்சரியப்படுத்தினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், சிந்தித்து கணக்கிட்டு செயல்பட்டால் எதையும் முடிக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.